கம்மியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கை பயன்படுத்தி நம்ம ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ அளவு உருளைக்கிழங்கை நல்லா 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா கரண்டியவோ அல்லது கையவோ பயன்படுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு தூளுப்பும் சேர்த்து நல்லா கையை வச்சு இது போல் பிசைஞ்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உருண்டைகளாக உருட்டிட்டு இது மாதிரி கையில் வச்சு தட்டிட்டு நடுப்பகுதியில் ஓட்டை போட்டு கூட நம்ம வடை மாதிரி போடலாம். ஆனால் அது சேஃப் ஒழுங்காக வராது. அதனால் இது மாதிரி ஒரு டம்ளரை பயன்படுத்தி கட் பண்ணிவிட்டு நடுப்புற ஓட்டைக்காக இது போல் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்போது இது மாதிரி நிறைய செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றா ஆயிலில் போட்டு எடுக்கலாம். இது போல் நிறைய ஆயில் சேர்த்துட்டு நிறைய பீசஸ் போட்டு கூட நம்ம வடைகளாக பொரித்து எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பேட்சுக்கு 6லேருந்து 7 வடைகள் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் நமக்கு தேவையான வெங்காயமும் சேர்க்கலாம். கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் கூட பொடுசாக கட் பண்ணி சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.